பெண்களே, உங்களுக்கு பிரெக்னன்சி தள்ளி கொண்டே போகுதா? அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியாம கூட பண்ணி இருப்பீங்க. அப்படி இருந்தா உடனே மாத்துங்க. குழந்தை என்பது ஒவ்வொரு தம்பதியினருக்கும் வாழ்வில் அழகான கனவு. ஆனால் சிலர் ஒரு குழந்தைக்கு பிறகு நீண்ட காலமாக கர்ப்பம் அடைய முடியாமல் சிரமப்படுகிறார்கள். சிலர் திருமணம் அடைந்தும் இன்னும் முதல் குழந்தையை பிறக்காமல் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். இது உடல் ஆரோக்கியத்திற்கும் மனநிலைக்கும் இடையே உள்ள தொடர்பினால் ஏற்படக்கூடும். பல நேரங்களில் அன்றாட வாழ்வியல் பழக்க வழக்கங்களிலேயே கருவுறுதலை தடுக்கக்கூடிய பல காரணிகள் மறைந்திருக்கின்றன. இந்த பதிவில் மீண்டும் கருவுற தயாராக இருக்கும் பெண்கள் தவிர்க்க வேண்டிய 5 முக்கிய விஷயங்களை பற்றி தெளிவாக பார்க்கலாம். இவற்றை மனதில் கொண்டு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்துடன் கர்ப்பத்தை எளிதாக அடையலாம். அதிகமான மன அழுத்தம் கருவுறுதலின் பெரிய எதிரி. நாம் எந்த விஷயத்திலும் கவலைப்படும் போது நமது உடலில் கோர்டிசோல் என்ற மன அழுத்த ஹார்மோன் அதிகமாக தயாராகிறது. இது கர்ப்பப்பையில் எரிச்சல் ஏற்படுத்தி கருவுற்றல் சாத்தியத்தை குறைக்கிறது. மாற்று வழிகள்: தினசரி யோகா, பிராணாயாமம் போன்றவை மன அமைதியை ஏற்படுத்தும். மன அழுத்தத்தை குறைக்க நேரம் சரியாக உறங்க வேண்டும். குடும்பத்தினருடன் நல்ல நேரம் செலவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். தவறான உணவு பழக்க வழக்கங்கள் குழந்தை பெறும் திறனை பாதிக்கும். நமது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாததால் கர்ப்பப்பை சுவர் உறுதியற்றதாக மாறும். குறிப்பாக போலிக் ஆசிட், இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் புரதம் உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியம். தவிர்க்க வேண்டியவை: அதிகமாக ஜங்க் ஃபுட், பாக்கெட் உணவுகள், அதிக சர்க்கரை மற்றும் காரசாரமான உணவுகள், அதிகமாக டீ, காஃபி, ஆல்கஹால் மற்றும் கார்பனேட் பானங்கள். உணவு சேர்க்க வேண்டியவை: புழுங்கலரிசி, பருப்பு, வேர்க்கடலை, கீரைகள், பழங்கள் மற்றும் காய்கறிகள், மோர், முருங்கைக்காய், சுக்கு, வெந்தயம் போன்ற இயற்கை உணவுகள். தவறான உடல் எடை அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் கருவுறுதல் சிரமமாகும். உடல் எடை அதிகமாக இருந்தாலும் மிகவும் குறைவாக இருந்தாலும் கருவுறுதலை பாதிக்கக்கூடும். காரணங்கள்: அதிகமான உடல் எடை PCOS, PCOD போன்ற பிரச்சனைகளை உருவாக்கும். உடல் எடை குறைவாக இருந்தால் கருப்பை உறுதியற்றதாக இருக்கும். மாற்று வழிகள்: தினமும் வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங், லேசான உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உளுந்து, நெல்லிக்காய், முட்டை மற்றும் நிலக்கடலை போன்ற உடல் வலிமை தரும் உணவுகளை சாப்பிட வேண்டும். மிக அதிகமாக அல்லது குறைவாக உடற்பயிற்சி செய்வது, மிகவும் கடுமையாக உடற்பயிற்சி செய்வது கருப்பை சுவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி கருவுறுவதை தடுக்கும். அதே நேரத்தில் உடல் இயக்கம் குறைவாக இருந்தாலும் கருவுறுதலை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. கீழ்கண்டவற்றை கடைபிடிக்கலாம். தினசரி 30 முதல் 40 நிமிடங்கள் நடைபயிற்சி. பெரும் சிரமமான உடற்பயிற்சிகளை தவிர்க்கவும். தினசரி லேசான யோகா மற்றும் ஸ்ட்ரெச்சிங் பயிற்சிகள் செய்யவும். மருத்துவ ஆலோசனையின்றி மருந்துகள் உட்கொள்வது: சில பெண்கள் கருவுறுவதற்காக வீட்டு மருந்துகள், மூலிகை பானங்கள் பயன்படுத்துவதை காணலாம். இது சில சமயங்களில் எதிர்மாறான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். எப்பொழுதும் நீங்கள் செய்யக்கூடாதது: பக்க விளைவுகள் இருக்கும் மருந்துகளை மருத்துவர்களின் ஆலோசனை இன்றி எடுத்துக் கொள்ளக்கூடாது. அதிக அளவு மூலிகை உணவுகள் கர்ப்பத்திற்கு ஏற்பதில்லை. செய்ய வேண்டியவை: கர்ப்பத்திற்கு உகந்த மருத்துவ பரிசோதனை மேற்கொண்டு உடல்நிலையை தெரிந்து கொள்ளவும். மருத்துவர்களின் ஆலோசனை இன்றி எந்த மாதிரியான மருந்துகளும் உட்கொள்ளக்கூடாது. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் மீண்டும் கருவுறுவதற்கு முயலும் பெண்கள் தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பற்றி மேலே குறிப்பிட்டிருக்கிறோம். நாம் நன்றாக உணவருந்த வேண்டும், மன அழுத்தம் இல்லாமல் இருக்க வேண்டும், சரியான உடல் எடையை பராமரிக்க வேண்டும் மற்றும் மருத்துவர்களின் ஆலோசனைக்கேற்ப செயல்பட வேண்டும். இந்த முக்கியமான மாற்றங்களை வாழ்க்கையில் கொண்டு வந்தால் கர்ப்பப்பை ஆரோக்கியமாக இருந்து குழந்தை பெற்றெடுக்கும் வாய்ப்பு அதிகரிக்கும். அனைவருக்கும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான தாய் வாழ்க்கை அமைய வாழ்த்துக்கள். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.